Varai, the latest film written and directed by Mari Selvaraj, has quickly become a topic of heated debate. While the movie has garnered praise from both the film fraternity and audiences for its vivid portrayal of laborious rural life, it is now facing accusations of story appropriation. The film, which Selvaraj claims is a work of fiction inspired by his own childhood experiences, is under scrutiny following allegations from Sahitya Academy Award-winning writer So Dharman. Dharman has alleged that many of the incidents depicted in Varai have been directly lifted from his book Neer Pari. According to him, no permission was sought to adapt his work into a movie. The controversy quickly gained traction, sparking widespread discussion on social media. In response to the backlash, Mari Selvaraj shared Dharman's story on his Facebook page, praising it and encouraging his followers to give it a read. But is the story of Varai really stolen work? Here is what Dharman has to say about it. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதி ஒரு பிரபலமான வார பத்திரிகையில் வெளிவந்த ஒரு சிறுகதை. அந்த சிறுகதை என்ன மையப்புள்ளி அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது வாழை தோட்டங்களில் இருந்து வாழை வெட்டி விடக்கூடிய வாழைத்தார்களை சுமந்து கொண்டு லாரியில லோடு ஏற்றுவது, அது காய் சுமத்தல், வாழைத்தார் சுமத்தல் அப்படின்னு பேர். அடுத்து இந்த கதை மாரி செல்வராஜுடைய கதையாவே இருக்கட்டும், அவரே இந்த கதையில கதாநாயகனாகவும் வாழை சுமந்த சிறுவனாகவும் இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு எழுத்தாளர். ஒரு பிரச்சனைய, ஒரு சம்பவத்தை அதை ஒரு வடிவமாக்கி இலக்கியமாக்கி சிறுகதையாக நாவல்களாக யார் ஒருவன் முதலிலே ஆக்கி அதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டு அதனுடைய காப்பிரைட் உரிமையை வைத்திருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த உரிமையை முதல்ல செல்லும். இது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த வகையில இந்த சிறுகதையை நான் எழுதி வெளியிட்டு பத்திரிகையில வெளிவந்து என்னுடைய சிறுகதை தொகுப்பான அந்த நீர்ப்பழி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல 2வது கதையாக இந்த கதை இடம்பெற்றிருக்கு. அதனுடைய காப்பிரைட் என்கிட்ட தான் இருக்கு.